ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet டேங்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய தெளிவான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னையை வந்து ஷிப்மெண்ட் ஆகி நம்மளோட சென்னையிலே ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய அட்ரஸ் வந்து 90% ஃபோன் கால்ஸும் சரி, 90% ஆர்டர்ஸும் சரி, எல்லாமே சென்னையிலேருந்தே வர்றதுக்கு நம்ம பேசாமல் சேலமில் விட்டுட்டு சென்னைக்கே போகலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆகும் போல். ஸோ எனக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து அது மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு. டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet லென்த்து, ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 feet, வித்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா 2 feet வந்து வைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவரோட ஹால் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால 20 inches வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி டேங்க் வச்சு வீடியோ போடுறது வந்து வழக்கம் தான். ஆனால் ஒவ்வொரு டேங்க்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வந்து ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் வந்து கிடையாது. இது வந்து செமி பிளான்டட் டேங்க் அப்படிங்கிறனால நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஓவர் ஃப்ளோவில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5 feetலேயும் இருக்காது, 5 feet-ஓட ஒரு 1/2 inch 1 inch சேர்த்து இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அகலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 feet இருக்காது, 20 inches வந்து இருக்குது, 4 inch வந்து குறைவாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பக்கம் டேங்கோட எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலுமே சில பேர் கேட்கக்கூடிய கொஷின் என்ன கேட்டிங்கன்னா, பிரதர் நாங்கள் வந்து ரெண்டட் ஹோமில் தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் ரெண்டட் ஹோமில் இருக்கும்போது ஒரு 5 feet, ஒரு 6 feet, ஒரு 7 feet டேங்கெலாம் மேக் பண்ணி நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் நாங்கள் வீடு காலி பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து இந்த ரீசெண்ட் டைமில் எனக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அதுதான். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு தெளிவான விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேங்கை பில்ட் பண்ணும்போது நான் எப்படி பில்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் ஒரு 10 to 15 years வந்து லைஃப் வர மாதிரி தான் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். 10 to 15 years அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய சிலிகான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய குவாலிட்டி பொறுத்து, ஸோ நம்ம ஒட்டக்கூடிய ப்ராப்பரான மேக்கிங் பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இயர்ஸுங்கிறது வந்து 10 to 15 years வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணோம்னா அத்தனை வருஷங்கள் வந்து தாராளமாக அந்த டேங்க் வந்து வரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் டேங்க் ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் மெயின்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷனை தான் வந்து நீங்கள் அந்த டேங்க் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு ரெண்டட் ஹோமில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதி வந்து வீட்டில் இல்லைனாலோ, அல்லது இந்த 5 feet டேங்கோ ஒரு 6 feet டேங்கோ உங்கள் படிக்கட்டுகளில் வந்து திரும்பாமல் இருந்தாலோ, அல்லது எடுத்துகிட்டு வர முடியாத சுச்சுவேஷன் வந்து வந்தாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் டேங்க் வந்து கண்டிப்பாக பிரித்து அசம்பிள் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு பிளேஸில் போய் நீங்கள் ஒட்டுற மாதிரி வந்து வரும். சரிங்களா? ஏன்னா வேறு எதுவும் ஆப்ஷன் எதுவும் இருக்காதா அந்த மாதிரி கேட்குறீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா டேங்க் கிளாஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மேக் பண்ணது தான். ஸோ இதை ரீஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிஞ்சி போனால் ஒரு ஹோல் போடலாம், அல்லது வேறு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், வேறு ஒரு மூலியமாக வந்து நீங்கள் வந்து டேங்க் வந்து ஷிப்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கட்டி அந்த டேங்க் வந்து ஒரு மாடியிலேருந்து தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில பேர் பண்ணுறாங்க. அது வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து 10% கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சரிங்களா, ஏன்னா நம்ம கையில் ஒரு டேங்கை தூக்குறதுக்கும் ஒரு கயிறு மூலியமாக தூக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டேங்கை தூக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், சமமாக தூக்குவோம். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், அல்லது இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் வச்சு நம்ம ஒரு 6 பேர் வச்சு டேங்கை தூக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சேஃபாக இருக்கும். ஸோ கயிறு மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா கயிறுமே கொண்டாந்து இந்த பக்கம் இறுக்கியோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக டைட் போட்டு இழுக்குவோம். சரிங்களா? அப்போ இருக்கும்போது என்ன ஆகுனா ஏதாவது ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வந்து விரிகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். ஓகே, அது சேஃப் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் சேஃப் இல்லை. ஸோ நீங்கள் வந்து டேங்கை பிரித்து அதுக்கப்புறமா போய் இன்னொரு இடத்துல அசம்பிள் பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா கூட இருக்கும். ஓகே, டேங்க் மேக்கிங் விட டேங்க் வந்து அசம்பிள் பண்ணி மறுபடியும் ரீமேக் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு டேங்க் ப்ராப்பராக மேக் பண்ணுறதுக்கு
1 or 2 days வந்து போதும். அதுவே வந்து டேங்கை பிரித்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பிரித்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆயிரும். ஸோ ஒரு டேங்க் வந்து நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் மேக் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக ஆகும். ஸோ நான் வந்து 99% அந்த மாதிரி ரீஒர்க் வந்து பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு வந்து வந்தது கிடையாது. அப்படி 1% வந்தாலுமே எனக்கு சரியான டைம் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ என் கஸ்டமர் சைடே நான் சொல்கிறது வந்து ஒரே விஷயம் தான், சார் நான் ரீஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் நாளைக்கே ஏதாவது எதனா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 feet வேணாம், எனக்கு ஒரு 7 feet வேணும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நான் ரீஒர்க் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லியே தான் நான் வந்து வேலை பார்க்குறேன். ஏன்னா ரீஒர்க் பண்ணுறதுல அதிகப்படியான டைம் வந்து பிடிக்கும். ஸோ நமக்கு வந்து அதிகப்படியான டைம் வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமர் செஞ்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 week ஆயிடுது. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 days டைம் கொடுத்தாரு. ஸோ நம்ம ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒர்க் வந்து இந்த டேங்கில் வந்து எனக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப, நான் இத்தனை டேங்க் செஞ்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் எனக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, என்னோடய கடைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. ஸோ குட்டி குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது கை பிடிச்சிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ நான் டேங்க் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். 4 சைடு பார்த்தீங்கன்னா கிரிப்பர் கிளாம்ப்லாம் போட்டு ஒட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் கிளாம்ப்லாம் வந்து நான் தூக்கி விட்டுட்டு ப்ராப்பராக வச்சுட்டேன். ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமாக இருந்தான். ஸோ நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைய கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்கம்மா, கிளாஸ் ஒட்டியிருக்கேன், கிளாம்ப் இருக்குது, சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க கேட்கல. தம்பி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒடியா இருந்திருந்தான், கிளாம்பை வந்து தள்ளி விட்டான். ஃப்ரண்ட் கிளாஸ் அப்படியே உடஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து அவங்க எனக்கு காசு கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்துட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அக்வாரியம் ஷாப் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் கை பிடிச்சிக்கோங்க. கிளாஸஸ் வந்து இப்போ ஓகே, இது வெறும் டேங்கு பிரச்சனை இல்லை. இதே இப்போ மீன் தொட்டி இருக்கக்கூடிய மீன்கள் இருக்கக்கூடிய டேங்க்ஸில் வந்து உங்கள் சுட்டி குழந்தை ஏதாவது உடச்சிச்சுன்னா அது வந்து சிரமமான விஷயமா இருக்கும், கஷ்டமான விஷயமா இருக்கும். காசு கொடுத்து ஒரு விஷயத்தை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதை நம்ம அவ்வளோ பார்த்து ஓட்டியிருப்போம். ஸோ அது உடஞ்சி மறுபடியும் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். நீங்கள் அக்வாரியம் ஷாப்பு அல்லது வந்து ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்ட கடைகளுக்கு வந்து உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இந்த டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஸோ டேங்கோட டாப் வந்து பாலிஷ் பண்ணுறதில்ல, டேங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேசிங் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே கைகள் வந்து கிளிக்காத மாதிரி. ஸோ இந்த எட்ஜஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து முன்னெல்லாம் ஷார்ப்பாக இருந்துச்சு, இப்போலாம் வந்து நம்ம இதையுமே பிளெண்ட் பண்ணிட்டோம், எங்கேயுமே கை கிளிக்காத மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டமில் பிரேசிங் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள், பிரேசிங் வந்து ப்ராப்பராக நீட்டாக இருக்கிற மாதிரி பிரேசிங் வந்து போட்டிருக்கோம். சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேசிங். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பிரேசிங்கு, ரைட் சைடில் ஒரு பிரேசிங்கு. ஸோ வந்து இந்த பக்கம் ஒரு பிரேசிங்கு, அந்த பக்கம் ஒரு பிரேசிங் வந்து போட்டு ப்ராப்பராக ஹெவியாக வந்து பிரேசிங் வந்து கொடுத்துருக்கோம். டாப்பில் வந்து 4 பிரேசிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமே அக்ரலிக் ஷீட்டு. ஸோ இது வந்து டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ 2 ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 inch தூக்கி வச்சு செய்வோம். ஸோ இதில் எப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து ஹோல் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து செமி பிளான்டேட் டேங்கை வந்து யூஸ் பண்ணுறதுனால கீழே ஃபுல்லாக வந்து ஒரு சாண்டு போடுவார், சரிங்களா? ஸோ சாண்டு போடுறதுனால அவருக்கு வந்து இப்போது ஒரு 3 inches வந்து சாண்டு போட்டாலுமே நம்ம வந்து 4 inchலேருந்து நம்ம ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா குட்டி டஸ்ட்லாம் வந்து இதில் வந்து வேக்கமாகறதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை மீறி வாட்டர் வந்து அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விழுற மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சிஸ்டம் தான் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வந்து இவர் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா பிளான்டேட் டேங்க் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா குட்டி ஃபிஷஸ் தான் வந்து வளர்க்க போகிறாரு அப்படிங்கிறனால ஸோ தண்ணி அதிகப்படியான ஹைட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுமே சேர்த்து மாட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து மீன்கள் வந்து உள்ளே போகாத மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். அக்ரலிக் ஷீட் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வேக்கமுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எப்பயும் போல் ப்ராப்பராக வந்து செட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பீடிங் ஸ்டிக்கர் வந்து நம்மளுடைய ஸ்டைலில் வந்து பிளாக் பீடிங் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா டேங்கை சுற்றி நம்ம வந்து ப்ராப்பராக ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமே வந்து நம்ம ப்ளம்பிங் தான். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் வந்து நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஓவர் சிஸ்டமில் இங்கேருந்து இதில் எடுத்து வாட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ தண்ணி இங்கேருந்து கொஞ்சம் வாட்டை வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வாட்டை வச்சுருக்கேன். ஸோ வாட்டை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதில் வந்து போகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அதாவது 2 ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரே ஒரு அவுட்டில் வந்து வெளியே போகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து யூனின் போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டு ஜஸ்ட் யூனின் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எல்லா ஒர்க்குமே நம்ம இங்கேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ யூனின் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்காகோசரம் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபீட் டேங்குக்கு தேவையான சம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. சரிங்களா? 2 ஃபீட் வந்து லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு. ஸோ 4 பார்ட்டிஷன் கிளாஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட், மீடியா 1, மீடியா 2, மோட்டர் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பயோலோடு வந்து எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 kgs வந்து தாராளமாக வந்து இதை லோட் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு 20 kg கிட்ட நம்ம வந்து லோட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கும் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பீடிங் ஸ்டிக்கர்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 ஃபீட் டேங்க் வந்து ப்ராப்பராக வந்து உட்காரதுக்காக நல்லா ஹெவியான 14 kg பைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து செஞ்சுருக்கோம். ஸ்கொயர் பைப்பில் 1.5 பைப்பில் வந்து 14 kg பைப்பில் செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ளைவுட் வந்து மேலேயும் கீழே செட் பண்ண மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் வந்து பேஸ் மேட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ வந்து மேலே வந்து ப்ளைவுட் நவராமல் இருக்கிறதுக்காக வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ளைவுட்லாம் நவராமல் இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து 12 mmல ஃபோம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேலே டேங்க் வந்து உட்காரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரியான டேங்க்ஸ் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட் நம்பரையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி குவாலிட்டியான டேங்கு ப்ளஸ் வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில கஸ்டமர்ஸ் வந்து சென்னையிலேருந்து அல்லது வந்து மதுரையிலேருந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேங்க் மேக்கிங்காக மட்டுமே வந்து, அது இல்லாமல் நம்மளோட சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும், ப்ரைஸ் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ சேலம் டு சென்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 12,000 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸே வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அதையுமே பார்க்காம என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து கரெக்டாக கொடுத்த நேரத்தில் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் வந்து எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் ப்ராப்பராக வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக கஸ்டமருக்கு வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய எல்லா ஒர்க்குமே பார்த்து தான் வந்து என் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா டேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டேங்க் வந்து ப்ரொஃபஷனலாக மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டிங்கில் தான் வந்து நான் ஒவ்வொரு டேங்குமே மேக் பண்ணுறதுனால ஸோ அது வந்து நான் எதிர்பார்த்த குவாலிட்டியை விட அது அதிகமாக வந்துடுது. கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து ஈஸியாக வந்து பிடிக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து அடிக்கடி நமக்கு வந்து வெளியூர்லேருந்து வேலைகள் வர்றதுக்கு மெயின் ரீசன் கூட. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி செட்டிங்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.